ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாமிட்டிங் அதிகமாகவே இருக்கும். ஒரு சில பேருக்கு வாமிட்டிங்கே இருக்காது, சில பேருக்கு வாமிட்டிங் இருக்கும். 5 மந்த் வரை இருக்கும், 6 மந்த் வரை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் வாமிட்டிங் வந்து கண்ட்ரோலே ஆகாது. சில பேருக்கு வாமிட்டிங் எடுக்க எடுக்க பிளட்டாக கூட வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி அரைக்காயாக 10 கொய்யாக்காய் வாங்கிக்கோங்க. அரைக்காயாக இருக்கணும், ரொம்பவும் காயாக இருக்காமல், ரொம்பவும் பழமாக இல்லாமல். இந்த மாதிரி அரைக்காயை வந்து நீங்கள் வந்து கடித்து சாப்பிடும்போது இந்த துவப்பு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து உங்களோட வாமிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணும். ஏன் அப்படின்னா இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நானுமே வந்து என்னோடய ஃபஸ்ட் பேபிக்குமே வாமிட்டிங் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. நான் எவ்வளோ டிப்ஸ்லாம் கேட்டேன். ஹாஸ்பிட்டலில் கேட்டதுக்கே அவங்க வந்து டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. அதில் எந்த கண்ட்ரோலுமே ஆகலை. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போது என்னோடய செகண்ட் பேபி இப்போ கன்சீவாக இருக்கேன். ஸோ இப்போவுமே எனக்கு வந்து வாமிட்டிங் கண்ட்ரோல் ஆகலை. எனக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு நான் வந்து அரைக்காயாக வாங்கி, பார்த்திங்கன்னா ரொம்ப காயாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அரைக்காய். அதாவது இப்போ நீ கடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், கடித்து சாப்பிடும்போது இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது இந்த துவப்புத்தன்மை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாமிட்டிங் கண்ட்ரோல் ஆகும். ஒரு 1/2 ஹவருக்கு வரையுமாவது அந்த வாயோட டேஸ்ட்டு மாறும்போது தான் உங்களுக்கு அந்த வாமிட்டிங் வரும். அந்த நாக்கோட டேஸ்ட்டு மாறவே மாறாது. இந்த துவப்பு வந்து உங்களுக்கு அந்த வாமிட்டிங் கண்ட்ரோல் கண்டிப்பாக ஆகும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். லைவ் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். சப்போஸ் அதில் சாட் பண்ணணுன்னா பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போதைக்கு எனக்கு கண்டிப்பாக இந்த கொய்யாக்காய் வந்து என்னோடய வாமிட்டிங் கண்ட்ரோல் ஆகிக்கினுச்சு நல்லா. இப்போதைக்கு எனக்கு வாமிட்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் ஆனாலும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷனுக்கு இதுக்கு ரொம்பவே நல்லது. கன்சீவாக இருக்கும்போது கம்பல்சரி வந்து கொய்யாக்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து நெல்லிக்காயெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். அது கொஞ்சம் நாளைக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிச்சு வாமிட்டிங். பட் அதுக்கப்புறம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டு. பட் கொய்யாக்காய் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இது மேலே உள்ள இந்த துவப்புத்தன்மை வந்து நம்மளுக்கு இனிப்பு சுவை, கசப்பு சுவை எதுவுமே இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையை கொடுக்கும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஏன் இதை வந்து நான் இவ்வளோ பெரிய வீடியோவை போடுறேன் அப்படின்னா, கன்சீவாக இருக்கிறவங்க, வாந்தி எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதோட கஷ்டம் தெரியும். இதை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நிறைய பேர் நானே அலைஞ்சிருக்கேன். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.